யாரோ அரிரோ பெத்த யாரோ மஞ்ச பொதியதே பெத்த தங்கமே நம்ம அப்பா மத்தியானா வண்டி கட்டே மஞ்ச மணக்குதையா. பிக் பேங் தமிழ் BBT. அண்ணா என்ன ஒரு 20 ரூபாண்ணே. இந்த ரூபாயே அதிகம், 20 ரூபாவா கேட்குறியா? பாட்டில் எடுத்து மண்டையை உடச்சிருவான். கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. காலையிலே வந்துட்டா போடா. சார் ஒரு 20 ரூபா கொடுங்க சார். ஏன் எங்க போனாலும் வந்து ஒரே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி அடிக்கலான்னு வந்தா இங்கேயும் வந்து இது மாதிரி பண்றீங்களே, போயா. கையெல்லாம் ஒரே நடுக்குது சார். இதா வரேன்டா செல்லம். ஏன் அழுறீங்க செல்லக்குட்டி? என்ன வேணும்? வாங்க வாங்க. என்னம்மா பசிக்குதா? என்னம்மா? சரி சரி. மனுஷனாயா? இந்த போனை கூட விட்டு வைக்கலையா நீ? ஏயா இருந்தது ஒரே ஒரு போன், அதையும் வித்து தின்னுட்டியா? திருந்தவே மாட்டியாயா நீ? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அந்த நம்பர் வச்சுதானே போன் பண்றாங்க. அதுவும் இல்லாம பாத்தியார் அம்மா இன்னைக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருப்பாங்களோ, அது கூட உனக்கு புரியாதாயா? ஏயா நீயும் வேலைக்கு போக மாட்ட, எனக்கு வர வேலையை கெடுத்து விட்டுருவ. இவ்வளவு நேரம் கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருந்தியே, வேலைக்கு போன்னு சொன்னது மட்டும் காதுல விழுந்துச்சா? சே, எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது, குழந்தை முன்னாடி பீடி ஊதாதானே? உனக்குலாம் அறிவு இருக்கா? 2 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணியோட சேர்த்து என்னைய அடிச்ச. இப்பதான் நமக்கு குழந்தை பிறந்துருச்சுல்ல, இப்ப ஏன் தண்ணி அடிச்சிட்டு இருக்க? விடவே மாட்டியா நீ? நானா விட மாட்டேங்கிறேன், அதுதான் என்னை விட மாட்டேங்குது. ஏயா நான் இந்த 2 வருஷமா சொல்லி கேட்காதத இந்த 2 நிமிஷத்துல நீ கேட்க போற? என்ன தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு தினம் நொந்து நான் வெந்து வேக வச்சு கொட்டிருக்கையா? நல்லா கொட்டிக்கோ. எங்கேயாவது தர்தலையா சுத்தமே தனத்தை பத்திரமா பாத்துக்கோ. எப்படிதான்? என்னடி உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன வழக்கம் போல போனை தொலைச்சிட்டியாக்கும்? எல்லாம் என் தலை எழுத்து. ஆமா அங்கிள் இங்க வர உன்னை பார்க்க அந்த அக்கா வந்துட்டாங்க. ஏந்திர பாப்பா. ஐ தொட்டில். ஐயோ என்ன பண்ணலாம்?
ஆஃப் கொடுண்ணே. ஆஃபெல்லாம் இல்லை, கிளம்பு. தரேன் கொடுண்ணே. காசு குடியா? என்னையா அது? யோ, யாத்தியா அது? குடும்பத்தை விற்று குடிக்கால இது பேரு. இதெல்லாம் ஒரு ஜென்மம். சாயந்தரம் வந்து வாங்கிக்கணும். சரிண்ணே. புரியுதா? போ. எங்க வச்ச? சீதா, சீதா, இதோ வரேம்மா. அம்மா, நாங்க வெளியில போறோம். அதனால வீட்டை முதல்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. என்ன வேடிக்கை பார்க்குற? மாசம் நின்றுட்டு இருக்க. சீக்கிரம் வேலையை முடி. வந்ததே ரேட்டு. என்ன ஆச்சு? என்ன சத்தம்? இது என்ன வேலை தெரியுமா? தராதரம் தெரியாத உன்னால வேலைக்கு வச்சு தப்பா போச்சு. பாத்தியாடி, வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு காசு பணம் கேட்டுக்கிட்டு இங்க வராத. இனி அவள் தான் உனக்கு. ஹே, அவர் திட்டுறதுல எந்த தப்பும் இல்ல. நீ இப்படி பண்ணனா யார் தான் உன்னை வேலைக்கு வச்சுக்குவா? இல்லம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, கிளம்பு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இருந்து வெளியே போச்சு. என்னமாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? நீங்க போய் பணத்தை கட்டுங்க. குழந்தைக்கு மகிழ்ச்சி கட்ட தாய்க கூட அந்த ஆளு வச்சு குடிச்சிருக்காங்க. பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வரேன். இங்க பாரு, நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. என்ன, நான் வந்துடுறேன். குழந்தைய எப்படி காப்பாத்து? புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? போய் ஆஸ்பத்திரியில போய் பாரியா? உனக்கு எல்லாம் எதுக்கு புள்ள? அவன் புள்ள இல்லாம தவிக்கிறான். ஏந்து போயா முதல்ல. ஏமா, இது நீ நினைக்கிற மாதிரி ஜிஹெச் இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஒரு குழந்தைய கூட காப்பாத்த தகுதி இல்லாம நீங்க எல்லாம் எதுக்குமா குழந்தைய பெத்துக்கிறீங்க? பிரச்சனைனா இங்க தூக்கிட்டு வரீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தானே ஜிஹெச் இருக்கு. அதை விட்டுட்டு இங்க வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? என்னமா பண்ற நீ? நர்ஸ், நீ எல்லாம் எங்கயாவது போய் தொலைடா. எனக்கு இங்க வந்த. இங்க பாருங்கம்மா, குழந்தைக்கு நிறைய பிளட் தேவைப்படுது. நாங்களும் சொல்லிருக்கோம், நீங்களும் இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே? ஐயோ அண்ணே, என்னப்பா? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில கிடக்குண்ணே. ரத்தம் கொடுத்து காப்பாத்து. காலையில குடிச்சிட்டு வந்து போய் சொல்றியா? இல்லண்ணே, நம்புங்க. குடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் போய் சொல்றியா? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரத்தம் கொடுத்து காப்பாத்துங்கண்ணே. போடா 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 போடா. இந்த மாதிரி ஆளுங்க அடிச்சே கொல்லுங்க. நாய். போடா. அன்னைக்கு ஒயின் ஷாப்ல வந்து கேட்டேன், இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டா? என்னப்பா ஆச்சு? அக்கா, என் புள்ள அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குங்க. கவலைப்படாத ராஜா. ரத்தம் கொடுத்து காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நான் போன் பண்றேன். அக்கா, அம்மா இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க தான் ரத்தம் கொடுக்க வந்துக்கிறோம். அக்கா நீங்க போய் கொடுங்க. அம்மா அழாதம்மா, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. அதான் நாங்க இருக்கோம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத.
மாமா குழந்தை நீ என் எப்படியாவது கால்ல விழ. காப்பாத்துறீங்க. நீ படைக்கிறவ, நீ யார் காலையும் விழக்கூடாது. அதான் நாங்க வந்துட்டோம்ல, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். அழாதம்மா. மா அங்காளம்மா, குழந்தை எப்படியாவது காப்பாத்துமா தாயே. இனி வாழ்க்கையில குடிக்கவே மாட்டோமா. இப்படிதான் பெருசுன்னு வாழ்ந்துட்டோமா. இனி ஒரு பொழுதும் தொட மாட்டோமா. சத்தியமா இனி தொட மாட்டோமா. ஐயா! ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? உன்னாலதான்டா இன்னைக்கு என் குழந்தை சாக கிடக்குறா. இல்ல, எதுக்குடா உயிரோட இருக்க? எங்கேயாவது போய் செத்து தொலைடா. ஐயோ, டாக்டர், அந்த அம்மாவோட தாலி குடுமா இந்தாப்பா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியல. அட பாவி மனுஷா, உங்களுக்கு எல்லாம் எல்லாமே இருக்கேடா. குடும்பம், குழந்தை, குட்டி, அண்ணன், தம்பி எல்லாமே இருக்கேடா. என்ன தடம் குடிச்சு குடிச்சு சாவுறீங்க. இந்த மாதிரி வெறும் மனுஷனா வாழறதுக்கு பேசாம பூ வச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு எங்களோட வாடா, இல்ல செத்து தொலைடா. என்ன செல்லும்? என்னாச்சு? சரி சரி, என்னாச்சு? என்ன அப்பா வந்துருவாரு, சரியா? ஒழக்கூடாதுடா, ஒழாதீங்க. அப்பா சீக்கிரமா வந்துருவாரு, சரியா? உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையில் நாம் கை வச்சிருக்கிறோம். இது எதுவும் சாதாரணமாக நம்ம வந்து எல்லா மாநாடும் போல் இந்த மாநாட்டை நடத்துகிறேன்னு நினச்சிடக்கூடாது. மது வேண்டாம் வாங்க, ஆனால் மதுவை ஒழிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் இங்கே நடக்கும். இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை. எந்த கட்சியை கேட்டாலும் ஆமாம் மது தப்பு தான், மதுவை ஒழிக்கணும். ஒரு கட்சி கூட மது இருப்பதால் என்ன தப்பு, மது கடைகள் திறந்து வைப்பதால் என்ன தப்பு என்று சொல்லவே வாய்ப்பில்லை. எல்லா கட்சிகளும் மது வேண்டாம், போதைப் பொருள் வேண்டாம், மது விலக்கு தேவை. ஆனால் இந்தியா பூரா கடைகள் திறந்திருக்கும், மது ஆலைகள் இயங்கும். இதுதான் நாம் முன்வைக்கிற கேள்வி. எல்லா கட்சிகளும் மது விலக்கிலே உடன்படுகிற போது ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்தால் ஒரு நாளில் எல்லாவற்றையும் மூடிவிட முடியும். இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு, மதுவிலக்கு சட்டம் இயற்று, சட்டம் இயற்று. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு, மதுவிலக்கு சட்டம் இயற்று, சட்டம் இயற்று. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, இந்திய அரசே, தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு, மதுவிலக்கு சட்டம் இயற்று, சட்டம் இயற்று. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் அது தூய்மையானது, அது பொது நோக்கானது, அது தொலைநோக்கானது என்பதுதான். எனதருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பெண்கள் பங்கேற்க வேண்டும். செய்வீர்களா? பிக் பேங் தமிழ் BBT